அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது வார்த்தை என்னன்னா, மத்தேயு 27:46 வாசிங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த வார்த்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம தியானிக்க போற வார்த்தை. அந்த வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். குறை உண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போதேழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இசப்பா, இந்த வார்த்தையை தகப்பனே இசப்பா, இதை குறித்து நான் பேசும்போது தகப்பனே அப்பா இசப்பா, என்னை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படணும் அப்பா. இசப்பா, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும் அப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. நன்றி ராஜா. ஆமேன். இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம வந்து ஜெபத்தை கைவிடுகிறவர்களா இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையுமே நம்ம வாழ்க்கையில வரும். ஒரு கஷ்டம் வரும், துன்பம் வரும், சோதனை வரும், பிறர் வந்து கைவிடுகிற சூழ்நிலை கூட நம்மளுக்கு வரும். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து எப்பவுமே ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா இயேசு வந்து தேவனா இருந்தபோது கூட இந்த உலகத்துல வந்து அவர் மனுஷனா பிறந்து சிலுவையில வந்து அவர் அனுபவிச்ச அநேக பாடுகளை குறித்து அவர் வந்து யார் மேலேயுமே கோவப்படலை, யாரையுமே கடிந்து கொள்ளல. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி உருக்கமா தேவனிடத்துல வந்து ஜெபிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த காலத்துல வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போதும் நம்ம வந்து அதிகமா பிறர்கிட்ட தான் அந்த கோபத்தை காட்டுறோம். ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அடுத்தவங்க மேல நம்ம வந்து திணிக்கிறோம். நம்ம வந்து எந்த காரணத்துக்காகவும் ஜெபத்துல நம்ம நேரத்தை வந்து செலவிடுறதுக்கு ரொம்ப தயங்குறோம். மிகுந்த உருக்கத்துடன் வந்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் வந்து நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் தருவாங்க. ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் பிதா தான் இந்த காரியத்தை அனுமதிச்சாரு, அதனால அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போதுதான் இந்த காரியத்துக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது பிதாக்கு தெரியும். அதனாலதான் ஏசப்பா வந்து பிதாவை நோக்கி ஜெபிச்சாங்க. பைபிள்ல இன்னொரு வசனம் கூட இருக்கு. யாக்கோபு 5:13 எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபு 5:13 முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அதாவது இந்த உலகத்துல வந்து இருக்க அத்தனை மனுஷங்களுக்கும் கண்டிப்பா கஷ்டம் இருக்கும், துன்பம் வரதான் செய்யும். எத்தனை காரியங்கள் நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்லதா எண்ணி பண்ணினாலும் அந்த அந்த காரியத்துக்குள்ள கூட ஒரு கெட்டது கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒவ்வொரு நேரத்திலயும் நம்மளுக்கு துன்பம் வரக்கூடிய நேரமா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஜெபம் தான் பண்ணணும். ஏசப்பா வந்து வேதாகமத்துல அழகா கொடுத்துருக்காங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அநேகர் வந்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பத்துக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மூலையில போய் கொண்டு இருந்து புலம்பிட்டு இருக்கோம். அதாவது இந்த உலகத்துல இருக்க மனிதர்களோட ஆறுதலுக்காக நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம மேல அவங்க பாசம் வச்சிருக்காங்க, அதனால நம்ம வந்து எத்தனை தடவை கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட போனாலும் அவங்க வந்து நம்மளுக்காக ஆறுதல் சொல்லுவாங்க, நம்மளுக்காக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இருதயம் வந்து நம்மளுக்குள்ள வந்துருது. கிறிஸ்தவ பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது இந்த உலக மனிதர்களோட ஆசைக்கும் அன்புக்கும் நம்ம வந்து எப்பவுமே ஏங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து அது நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்க 1-2 நேரம் நீங்க உங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு இது பிரச்சனை, அது பிரச்சனை அப்படின்னு நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்றீங்க. 2 நேரம் அவங்க நல்லா ஆறுதல் சொல்லுவாங்க. அடுத்த தடவை நீங்க சொல்லும்போது எப்படியுமே கொஞ்சம் கடிந்து கொள்ளுவாங்க. ஆனா உங்களை பெத்த தாய் வந்து என்னதான் உங்களை கடிந்து கொண்டாலும் உங்களை நல்ல வழியில திருத்தணும், நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கடிந்து கொள்வாங்க. ஆனா இதே காரியத்தை நீங்க உலக மனிதர்கள் கிட்ட போய் சொல்லும்போது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு,
எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட லைஃப்ப இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு போய் சொல்லும்போது, இந்த உலகத்துல உள்ள எந்த மனிதர்களுமே நம்மளுக்கு ஆறுதலா இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சொல்லுவாங்க, 2 நேரம் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னதான் நம்மகிட்ட நெருக்கமா இருந்தாலும், அநேக நேரம் நம்ம இப்படி பண்ணும்போது, அவங்க வந்து நம்மள விட்டு விலகி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு இதுதான் வேலையா இருக்கு. அந்த கஷ்டம், இந்த கஷ்டம்னு வந்து புலம்பிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து நம்மள உதறி தள்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேரத்தை வந்து நீங்க ஜெபத்துல தான் கழிக்கணும். நீங்க ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பெஸ்டான சொல்யூஷனை தர்றது வந்து ஜீசஸ் மட்டும்தான். ஏசப்பாவை தவிர வேற யாராலையுமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தர முடியாது. இன்னும் சங்கீதத்துல 22:24 வாசிங்க. சங்கீதம் 22:24. அமேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அதாவது இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே உபத்திரவம் இருக்கும். உபத்திரவப்படுகிறவர்களுடைய உபத்திரவத்தை வந்து ஏசப்பா எப்பவுமே அற்பமா எண்ண மாட்டாங்க. அதை அருவருக்கவும் மாட்டாங்க. ஏசப்பாவை நோக்கி நீ கூப்பிடும்போது கண்டிப்பா அவர் வந்து அதை கேட்டருள்வாங்க. ஏன்னா இந்த தேவனாய், அதாவது நம்ம தேவன் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்காக செய்ய மாட்டாங்களா? ஒரு ஒரு அதாவது ஒரு கவலை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மள தேடி நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உள்ளமா இருக்கு நம்ம தேவனுடைய உள்ளம். மிகவும் அன்பும் உருக்கமும் உள்ள இரக்கமா இருக்கு தேவனுடைய நம்ம இதயம். அதனால ஒவ்வொரு சோதனை வரும்போதும் நீங்க எப்பவுமே யார்கிட்டயும் போய் உதவி கேட்காதீங்க. கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து மீளணும்னா எனக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு இந்த பண தேவை இருக்கு, எனக்கு அது வேணும், இது வேணும். யார்கிட்டயுமே நீங்க கேட்காதீங்க. ஏன்னா அது கிடைக்காது. மனிதர்கள் கிட்ட நீங்க எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும், எவ்வளோ நீங்க அடம் பிடிச்சாலும், நீங்க கேட்கக்கூடிய காரியங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்காது. நீங்க வந்து தேவனோட சந்நிதியில வந்து அதை செய்யும்போது, ஒரு ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும்போது, கண்டிப்பா உங்க அத்தனை பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு ப்ரேயருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். அதனால பிரச்சனை வரும்போதோ, இல்லைன்னா கஷ்டம் வரும்போதோ, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட வெளிப்படுத்தாம, அது தேவனிடத்துல வெளிப்பண்ணுங்க. ஏன்னா, அது தேவனிடத்துல நீங்க வெளிய வெளிய சொல்லும்போது, ஜெபம் தான் அநேக காரியங்களுக்கு மாற்றங்கள கொண்டு வரும். நீங்க வந்து ஜெபிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நீங்க அதிகமான கஷ்டத்துல ஒவ்வொரு சொட்டு தண்ணீர், அதாவது உங்க கண்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர் வந்து அதிகமாக நீங்க வந்து கண்ணீர் சிந்தி ஜெபிப்பீங்க. ஏசப்பா வந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துருத்தியில எடுத்து வைக்கிறவங்களா இருக்காங்க. உங்களோட கண்ணீருக்கு கண்டிப்பா பதில் தருவாங்க. உங்க கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் தான் இயேசு. இயேசு கிறிஸ்து. அதாவது நீங்க கேட்டுக்கொள்ளும் அத்தனை காரியங்களும் இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் வந்து இருந்தும் கூட தராம இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கும் அந்த காரியம். ஆனா நீங்க கேட்கும்போது, இல்ல அது எனக்கு வேணும், இல்ல இந்த நேரம் உனக்கு தர முடியாது அப்படி நீங்க எவ்வளவுதான் அவங்க மேல பாசம் வச்சிருந்தாலும், ஒரு காலகட்டம் வரும்போது, அதாவது அவங்களுக்கு அது பிடிச்ச விஷயமா இருந்தா, அந்த விஷயம் இல்ல நான் உனக்கு தரமாட்டேன், இது வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து அசட்டை பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அந்த விஷயத்த வந்து தள்ளிவிட தான் நினைப்பாங்க. உனக்கு இது தர முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க தேவனிடத்துல கேட்கும்போது அத்தனை காரியங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ துன்பம் வந்தாலும், பெத்தவங்க உங்கள திட்டினா கூட நீங்க அந்த மனவேதனையில ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிருவீங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து டிப்ரஸ் ஆவீங்க. உங்களோட கஷ்டத்த வந்து நீங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து க்ளோஸா நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட அந்த நேரம் வந்து நம்ம அழுது சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம பெத்தவங்க வந்து நம்மள பேசும்போது கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு நெருக்கமா பழகுன ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட அப்படி பேசும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா, அந்த நேரத்த வந்து நீங்க வந்து உங்களோட அழுகையிலயோ, இல்லன்னா ஒரு தனியா ஒரு மூலையில இருந்து இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களேன்னு புலம்பிட்டு இருக்கத விட்டுட்டு, அந்த நேரத்த வந்து நீங்க ஜெபத்துல கழிங்க. நீங்க ஜெபத்துல இருக்கும்போது, தெய்வீகமான சமாதானத்தையும், அன்பையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகம் தராத அன்பையும், சமாதானத்தையும் தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அன்பு காட்டுவாங்க. ஆனா, அந்த அன்பு வந்து நிரந்தரமானது இல்ல. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். கண்டிப்பா நம்ம கிறிஸ்தவ மக்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அநேக மக்கள் வந்து அதிகமா வந்து அதிக அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க இப்போ. வீட்ல வந்து கஷ்டப்படுத்துவாங்க, வெளியில வந்து கஷ்டப்படுத்துவாங்க. முதல் வார்த்தைய குடுத்த அக்கா சொன்ன மாதிரி, அதாவது சபையிலயும் இல்ல, சபையிலயும் ஒரு சமாதானம் இல்ல, வீட்லயும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒயின் ஷாப்புக்கு போன மாதிரி, இன்னைக்கு அநேகர் வந்து
சபைக்கு வர்றாங்க சமாதானத்துக்காக, வீட்ல இருக்காங்க சமாதானத்துக்காக. அப்படி இல்லன்னு சொன்னோனே, உலகத்தோட அன்புக்காக ஏங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உலகத்துல வேற யாராவது நம்ம கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்களா? இந்த மாயமான அன்புக்கு அடிமையாக பார்க்குறாங்க. ஆனா, உண்மையான அன்ப வந்து தருகிறவர், அதாவது உங்களுக்கு தெய்வீக சமாதானத்த தருகிற ஒரே தெய்வம் வந்து இயேசு கிறிஸ்து தான். அத வந்து நீங்க புரிஞ்சுக்கும்போது, உங்களோட நேரம் அதிகமா ஜெபத்துல அதாவது அதிகமா வந்து ஜெபத்துல நீங்க நேரத்த செலவழிப்பீங்க. ஏசப்பா கிட்ட பேசுவீங்க. இந்த உலக பிரகாரமான காரியங்கள பேசக்கூடிய மக்கள்ட்ட இருந்து நீங்க விலகி வருவீங்க. அவங்களையும் நீங்க ஏசப்பாக்குள்ள நடத்துறதுக்கு உங்களுடைய ஜெபம் வந்து ஒரு ஒரு கேடகமா இருக்கும். நீங்க ஜெபிக்கும்போது உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காம, இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் உங்கள மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா வேதனைகள் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே வேதனைகள் இருக்கும். அப்ப நீங்க வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க நமக்கே இவ்ளோ வேதனைகள் இருக்கும்போது, இந்த உலக பிரகாரமா இருக்கிற மக்கள் வந்து அத்தன காரியங்களையும் குறிச்சு வேதனைப்படுவாங்க. அவங்க வந்து அத்தன காரியங்களையும் குறிச்சு வேதனைப்படும்போது, ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அதோட முடிவு வந்து எதா தான் இருக்கும்? தற்கொலையா தான் இருக்கும். அதிகமா தற்கொலை நடக்கும். தவறான வழிகளுக்கு போவாங்க. அதாவது ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, வழிகாட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்ல. இயேசு கிறிஸ்து இருக்காங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தந்தாங்களோ, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மக்களுக்காகவும் நம்ம வந்து அதிகமா ஜெபிக்கணும். அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். எப்பவுமே ஜெபத்த மட்டும் நம்ம விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க அதிகாலையில ஜெபிக்கக்கூடிய ஜெபமா இருந்தாலும் சரி, தனி நேரங்கள்ல ஜெபிங்க. அதிகமா நீங்க தனியா ஜெபிக்கும்போது ஏசப்பா உங்க கூட அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க. நீ இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு ஏசப்பா உங்க கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அதாவது ஒரு மரண பிடியில இருக்கிற ஒரு ஆத்துமாவ விடுவிக்கிறதுக்கு கூட நம்ம ஜெபம் வந்து வல்லமை உள்ளதா இருக்கும். அதனால நீங்க வந்து அதிகமா ஏசப்பா கிட்ட வந்து நேரத்த செலவழிக்கும்போது உங்ககிட்ட ஏசப்பா பேசும்போதும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இந்த உலகத்துல இருந்து அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தை வந்து ஏசப்பா வந்து கொடுத்தது. நான் வந்து இந்த வருஷம் ஆனா நினைக்கவே இல்லை வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுக்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. முன்னாடி போய் நின்று நம்ம பேசுவோமா மாட்டோமா, ஏன்னா ரொம்ப பயம். லாஸ்ட் டைம்லாம் பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து இந்த தடவை அதுக்காகவே நான் அதிகமா ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, நான் வந்து அதிகமா முன்னாடி போய் பயப்படக்கூடாது ஏசப்பா. எல்லாருக்கும் நான் கொடுக்கறக்கூடிய வார்த்தை வந்து ஒருத்தரையாவது தொடுறதா இருக்கணும் ஏசப்பா. நீங்க அதுல வெளிப்படணும்ப்பா. எப்பவுமே என்னோட லைஃப்ல வந்து நான் என்ன மேன்மை பாராட்டாம உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அதே போல நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு வந்து பதில் கிடைக்கும். நம்ம ஜெபிக்கும் போது தான் ஜெபத்துக்கு வந்து பதில் கிடைக்கும். நம்ம ஜெபிக்காம ஏசப்பா என்னோட தேவைகள் தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. நீங்க ஏசப்பா கிட்ட அழணும். ஏசப்பா எனக்காக இந்த காரியம் வேணும்ப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க ஏசப்பா கிட்ட. ஒவ்வொரு நாளும் நீங்க ஏசப்பா கிட்ட அதிகமா பேசும்போது இன்னும் அதிகமா நீங்க ஜெபத்துல வளர ஆரம்பிப்பீங்க. நீங்க நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது, நீங்க கேட்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது, "ஏசப்பா நீங்க எனக்காக இத்தனை காரியங்கள் செஞ்சீங்களே தகப்பனே, உங்களுக்காக நான் எழும்பணும் அப்பா. எத்தனை கஷ்டம் வந்தாலும், இந்த உலகத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் தகப்பனே, அப்பா என்னோட உயிர் போகிற சூழ்நிலையில கூட ராஜா உமக்காக எழும்பணும் அப்பா. உம்முடைய நாமத்தை மட்டும் துதிக்கணும்." அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது, எந்த நேரத்திலயுமே ஏசப்பா நம்மள கைவிட மாட்டாங்க. அக்கினி சூளையிலிருந்து வாலிபர்களை காப்பாத்தினது போலவும், சிங்க கெபியிலிருந்து தானியேலை காப்பாத்தினது போலவும், அத்தனை காரியங்களுமே அசாத்தியமா செய்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம உயிர் போகும்போது ஏசப்பா ஏன் நம்மளால காப்பாற்ற முடியாது? நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவ்வளோ வல்லமை இருக்கு. அதனால அதிகமா நீங்க ஜெபிங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, அப்பா இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா இத்தனை வார்த்தைகள் கேட்டோம் தகப்பனே. அப்பா ஏசப்பா இன்னும் வார்த்தைகள் கேட்க போகிறோம் தகப்பனே. அப்பா கூறிய வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே,
ஆண்டவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரை